நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லுப்பாட்டி ஆயா சுற்றி வீடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி போனோம்னு தெரியல. இதுதான் ப்ளே பட்டனு, ப்ளே ஆகிட்டாச்சு, ஈஸி, லோ, கண்டினியூ எல்லாம் கொடுத்தாச்சு. பாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்து நேக்கிறேன், பேனாண்டி கொஞ்சம் சிக்கன் மட்டன்லாம் ஆக்கி வை. திரும்பி போக முடியாதா? நான் உன் காரே எடுத்து போடான்னு வந்துக்கிறேன் பாட்டி. நீ தான் பாட்டி இப்படிலாம் பண்ணிக்கிற? டே ஒன்னா நம்ம இனி தான் ஃபஸ்ட்டு நாள் வரோம் இல்லை, அப்படி தான் இருக்கும். பாட்டி எங்கே இருக்கிறேன் நான்? இது பாட்டி என் வீடு மாளிகை மாதிரி இருக்குங்க, பார்த்தா இது குடி இருக்குது. பாட்டி பாட்டி என்ன பாட்டி, எங்கள் கூட இருக்கும் போதே நல்லா இந்த இதில் குடிசை 4 வீடு மாரி இருக்குது. என்ன பாட்டி இது கிஃப்ட்டு இருக்குது? எங்கள் பாட்டி கிஃப்ட் அதை எடுத்துனா கொடுப்போம். பூ வச்சுக்கோ, எங்கள் பாட்டி நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பாட்டி பாட்டி எங்கே இருக்கிறேன் தெரியலையே. இத்தனை ரூம் இருக்குதுப்பா, பரவாயில்லப்பா. எங்கள் பாட்டி சின்ன வீடாக இருந்தாலும் ஏதோ வச்சுருக்கேன். எங்கள் பாட்டி பீஸே பெயிண்டிங்கா எங்கள் பாட்டியோட ஃபோட்டோவாக இருக்கும் போல். கேள்வி எங்கே இருக்கிறேன்? கேள்வி உன் திருடெல்லாம் வரல, உன் பேராண்டி தான் வந்துக்கிறேன். உன் ஃபோட்டோவை சேர்த்துங்க, இரு வரேன். என்னடா இது 2 பீஸ் தான் கச்சிச்சு. சரி நெக்ஸ்ட் எங்கேயாவது இருப்பா பார்க்கலாம். ஐயோ என் வீட்டுள்ள காத்துட்டு போகிறான். எவன்டா வாடா என் வீட்டுள்ள காத்துட்டு வந்துக்கிறவாடே. என் இருக்குது ஒரே கருவியோ கேவி பின்னாலே வருதுங்கோ. கேவி என்னை தட்டாதே இரு. என்னது இன்ஜின் பாட்டா? கார் திருடுறதுக்கான இன்ஜின் பாட்டு. கேவி நீ எனக்கு எதுவுமே விட்டு வரல கேவி, அதனால தான் நான் உன் காரை திருடி போலான்னு வந்துக்கிறேன். என்னை மன்னிச்சிரு கேவி. எனக்கு இருக்கிறது ஒரே காரடாடே, விட்டு போடாடே. என் தங்க மாளிகை குத்துக்கிறாதே. தங்க மாளிகையா? இது தங்க மாளிகையே இது. ஏதோ ஒரு கூரை வீட்டில் வந்து தங்க மாளிகை என்ன சொல்லுங்க கேவி. என் வீட்டுக்கே வந்துட்டு தயவு செஞ்சு. ஐயோ கேவி வேறு ஆக்ரோஷமாக வந்துங்குது. சரி நம்ம கீழே இறங்கும்போது அந்த இன்ஜின் பாட்டு காரில் வைப்போம். கார்னா பென்ஸ் காரா BMW காரான்னு தெரில. பையனா கேவி என்ன தகர டப்பா கார் வச்சுங்களா? ஆடிக்காரா? தகர டப்பா இது வெங்காயத்துக்கு போட்டால் கூட ஓரவாது. பேசாம பார்த்து தான் போகணும் போது நீ பண்ணுற வேலை. கேவி ஏதோ ஆடிக்கார் வாங்கி வச்சிருப்பா, எதுவும் போகலாம் பார்த்தா ஊர்லேயும் ஒரு சீட்டு காணும், ஒன்றும் காணும். எது நீ எங்கள் தாத்தா இதில் ரைடு போய் வந்தீங்க? ஐயோ கேவி ஒரே அடி அடிச்சு பிடிச்சுங்க. கேவி பெல் வருகிறே இல்லையா? நீ அடிச்சு கூட என்னோட அது வாயிலேருந்து நாற்றம் வருது. அது தோடி வரும்போது நான் ஃபோப்பி மாற்றினேன். இது சென்ட் எடுத்து வந்து உன் வாயில் அடிச்சு வரும் கேவி. அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஒல்லி சுண்ணாம்பு அதை வச்சு பெல்லு வளர்க்குறேன். அதை பெல்லு வலிக்கு தான் இப்படி கிடையாது உன் ஆயும் நீயும். இந்த 2வது நாளாக உன் வீட்டுக்கு வரேன். கொஞ்சம் கடா சோறு கீ சோறுலாம் ஆக்கி வை, வந்து சாப்பிட்டு போகிறேன் உன் பேராண்டி. இன்னமும் சைட்லலாம் வச்சுக்கிறேன். என்ன தான் வச்சுக்கிறேன் இந்த ட்ராவில்? அதில் ஒன்றுமே இல்லை பேராண்டி. கவிதை தான் எழுதி வைக்கிற போல் எங்கள் தாத்தாவுக்கு. கது தந்து பார்ப்போம். பீரோவார் இந்த பஸ்ஸுக்கு இது என்ன தான் வச்சுக்கிறேன்னு தெரியல, ஒன்றும் காணும். நேற்று தான் கேவி வச்சுக்கிறேன். இது நோ சைடில் ஒரு ரூம் இருக்குது. என்ன ரூம் இது? போனால் இதுதான் கக்கூசானியா? இதுதான் உக்கார்த்தா? ஒன்றும் நல்ல என்னடா இது கக்கூசூல் என்னவோ போட்டுச்சு. கேவி நீ அது புத்திசாலி தான். பெயிண்டிங் பீஸ்னு அதில் போறியா? பேராண்டி தானே வச்சுங்க, நான் சுற்றி பார்த்துட்டு வரேன். இரு கேவி போய் அதெல்லாம் சேர்த்து வச்சு உன் ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். சோறு போட்டு விட்டுறா கேவி. எனக்கு உன் பெஞ்ச் கார் வேணும், கொஞ்ச நாள் வாடகை கொடுக்குறியா? என்னடா இது கேவி வீட்டில் இப்படி போங்கலாம் கேவி? என்ன போங்க மாரிலாம் போதே? ஐயோயோ கேவி சிந்தா வீடு சிந்தா இருந்தாலும் அங்கங்கே பொங்க பேவும் வச்சுக்கிறியா? பெருசாக தான் மாக்குது வீடு. பரவாயில்ல ஒரு விற்றுருவோம். இது பார்த்தியா இது உள்ள குஸ்திலாம் பண்ணியா கேவி? என்னடா இது ஷார்ட் கன்னா? கேவி தைரியம் உன்னை வந்து சுட்டு போகிறேன். இதால் தான் குஸ்தி பண்ணிக்கிறீங்க நீயும். இந்த வர இரு வந்துட்டு கேவி இந்த பாரா கேவி படிக்கிற வயசாடா. இது புக்கெலாம் வச்சுங்கிறா. நான் கூட பச்சதில்லை போகுது கேவி. என்ன இது இத்தனை ட்ரா வச்சுக்கிறேன், ஒன்று கூட திறக்க மாட்டுது. ஏதோ வெப்பனிக்கலாங்க இது பார்த்தியா போங்க மாதிரி வச்சுக்கிற கீழே வீட்டில் எத்தனை சுரங்க போதரா. எப்பா சாமி உன் வீட்டில் கேவி விட்டு போடாடே. உன் வீடா இது ஏதோ போங்க வீடு மாரி கட்டி வச்சுட்டு சும்மா வீடுன்னு அது கேவி வந்தனா அவள் தான் உனக்கு. தங்க மாளிகை காரா? தகர டப்பா பேச்ச பயத்துக்கு போட்டால் கூட எவனும் வாங்க மாட்டான் கேவி. சூனியக்கார கேவி கம்முன்னு உட்காந்துருக்கு. சும்மா இந்த கார் தகர டப்பா காருது. நாற்றுக்கு உதவுது சுடுறதுக்கு வரேன். இதுனா கட்டிங் பிளேடரா? ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல தப்பிக்கணும். நான் தினம் நிற்க முடியல, அதனால் வரேன் இரு. கேவி கார் இன்னைக்கு எப்படியா நான் தூக்கின்னு வெளியே போயே ஆகணும். என் காரை விட்டு போடாடே. என் காரு ஸ்டார்ட் ஆகுறடே. நான் அதை வச்சு தான் காய்கறிலாம் வாங்க போவேன். நீ காய்கறினா வாங்க, இதுனா வாங்க. இதை வச்சு தான் உன் கது தரணுமா? தந்தாச்சு வா.
நெக்ஸ்ட் வாட்டி என்ன இதுதான் எத்தனை பீரோ கேவி உனக்கு யார் தான் கொடுத்தாங்க எத்தனை பீரோ இரு நான் மேலே வரேன் என்ன தான் வச்சுங்கிறேன்னு தெரியல இதை பார்த்தியா இது எங்கேயோ வை போகுது கிச்சன் ஆகிட்டான் கேவியா நீ ஏன் தாத்தா உக்காந்து சாப்பிட்னா இது கை அடையாளெலாம் வச்சுக்கிற சரியில்லையா கேவி கேவி ஐயோ இது ஒரு ரூமா என்ன கேவி எத்தனை ரூம் வச்சுக்கிறா வீட்டு போடாடே ஓ இதுதான் வெளியே மாளிகையா எப்பா சாமி தங்க மாளிகை மாதிரி இருக்குது கேவி எத்தனை ரூமு இந்த வீட்டுக்குள்ளே இதுதான் கதை தரகமா கேவி ஸ்டோர் ரூம்லாம் வச்சுங்கிற பார்த்தியா ஒரு வார்த்தை சொன்னியா பார்த்தியா பேரண்ட்டுக்கிட்ட வீட்டு போடாடே பார்த்தியா வீடு பயங்கரமாக கிணறுலாம் இருக்குது குளிக்கிட்டு கேவி வரேன் இரு சூனியக்காரி கேவி என் வீட்டு சுற்றத்துக்கு நான் பொட்டியா ஓ பொட்டிக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம் கூட உக்காந்துக்கலாமா அடங்கூடு கேவி இத்தனை வசதி இருக்குதா இருடே வர உன்னடே ஐயோ கேவி வந்துச்சு சூனியக்காரி கேவி அடிக்காது கேவி அச்சோ அடி தாங்க முடியல சும்மா போச்சு.